என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. பொன்னேரி ஜம்மபந்தி நிறைவு விழா 133 பேருக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சி அலுவலகத்தில் ஜம்மபந்தி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மற்றும் பொன்னேரி சாராட்சியர் அப்துல் ராசிக் ஆகியோர் கலந்து கொண்டு 133 பயனாளிகளுக்கு அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கினர். இதில் 28 பேருக்கு பட்டாக்களும், 20 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளும், 17 பேருக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழும் மற்றும் 9 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களும் வழங்கப்பட்டன. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் ரவி பங்கேற்ற அரசு நிகழ்ச்சி நினைவுகள் நறுமணம் இதயம் ஒரு ரோஜாவாக மாறினால் அதில் தோன்றும் எண்ணங்கள் மற்றும் நினைவுகள் நறுமணமாக மாறும் என்ற எம்ஜிஆரின் எங்கள் வீட்டு பிள்ளை பாடல் வரிகளை பாடி அரசு விழாவில் அவரை வருவாய்த்துறையினர் உற்சாகமாக வரவேற்றனர். பதிலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்களும் பாடலை பாடி எம்ஜிஆர் மருத்துவராக நடித்த படம் என்றும் தானும் ஒரு மருத்துவர் என்று தெரிவித்த அவர், பொன்னேரி சட்டமன்ற தொகுதி ஆன்மீக தலங்கள் தோற்றாலைகள் மிகுந்த பகுதியாக உள்ளதால் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் இங்கு உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் அதற்காக சட்டமன்றத்தில் பேசி பொன்னேரி மாவட்டமாக மாற்ற முயற்சி செய்வேன் என்றும், பொன்னேரி கஷ்டமான சட்டமன்ற தொகுதி என்றும் இங்கு வெற்றி பெற்றால் தமிழகத்தில் உள்ள எந்த தொகுதியிலும் வெற்றி பெற்று விடலாம். அரசு அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றினார் தமிழகத்தில் எந்த பகுதியிலும் பணியாற்றிவிட முடியும். அந்த ஒரு காரணத்திற்காக தான் முதல்வர் என்னை இந்த தொகுதியில் போட்டியிட வைத்தார் என்றும் பேசியவர், வருவாய்த்துறையினர் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். வருவாய்த்துறையினர் சிறப்பு வருவாய் ஈட்டினார். தனி யூனிஃபார்மில் இருந்தால் மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்றும், மக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்றும், தங்களோட புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்வரை சந்திக்கும் போது அவரிடம் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து நான் தெரிவிப்பேன் என்று கூறி வருவாய்த்துறை ஊழியர்களுடன் போட்டோ எடுத்துக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை அழைத்து அவர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர.